மணி ஆகி போச்சு, தட்டு புட்டுன்னு எங்கேயாவது கிளம்பி வாராள வர்று. இன்னும் உள்ள அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த மகாராணி சம்மந்தியமே வந்துருவா போல இருக்கு. இன்னும் இவன் தட்டு புட்டுன்னு கிளம்பி வராமல் இருக்கா. என்னவோ இப்போதான் புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு மாதிரி மூஞ்சில கலர் கலர் பவுடர் அப்பிக்கிட்டு உட்காந்துருப்பான்னு நினைக்கேன். அது இப்படி நேரம் ஆகுது போல இருக்கு. ஏடி பிளாட்டி, சீக்கிரம் வாட்டி. வர ஆச்சு. ஏன் அப்படி கத்திட்டு கிடக்கு தெரியல. ஏன் ஆச்சு கிளம்பி வரமாட்டாங்களா? எதுக்கு இப்படி ஓயாம கத்திட்டே கிடக்க? கொஞ்ச நேரம் தான் அந்த வாய்க்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டியதானே. அடியே ஏடி கிளம்பட்டுவா? ஒரு சேலை கட்டி இடத்துக்கு உனக்கு இப்படி நேரம் மாட்டியா? ஏதோ போனா போதுன்னு நம்மளே ஒரு ஆளா மதிச்சு விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்காவோ. வரசா கிளம்பி போவாம இல்லாம இப்படி வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஆடி அசைஞ்சுக்கிட்டு ஆவ மாதிரி ஒரு நடந்து வருவா. இது கொஞ்சமாவது நியாயம் மாட்டி உனக்கே சொல்லு பாப்பா. இந்தா இப்ப எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க? அதெல்லாம் பொறுமையா போனா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவோ. இந்த பச்சைக்கிளி வீட்டுல இருந்து இன்னும் யாருமே காணுமே. என்னமோ அவங்க எனக்கு முன்னாடி இங்க வந்து 1/2 மணி நேரமா காத்துட்டு கிடக்க மாதிரியும், நான் ஆடி அசைஞ்சு அமைதியா பொறுமையா நடந்து வர மாதிரியே பேசிட்டு கிடக்க. இன்னும் அவங்க வீட்டுல இருந்து யாருமே வரல. அதுக்குள்ள நான் கரெக்டா கிளம்பிட்டல. அப்படியே கத்திட்டே கிடக்க. ஏட்டி ஒரு இடத்துக்கு போனோம்னா சட்டுப்பட்டு கிளம்பி இருக்கணும். சரி விடு, அதை கிளம்பிட்டல. இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்கே. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த புடவையில நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கனா? எனக்கு நல்லா இருக்கா சொல்லு பாப்போம். புடவை கட்டினது அப்படியே பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்குவா. இதுதான் நான் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் பேச்சு எங்க கேக்குறவா? வீட்டுல இருக்கையில அடிக்கடிக்கு புடவை கட்டி பார்க்கலாம் தானே. எங்கடா விசேஷம் போகும்போது சட்டுன்னு கட்ட முடியும்? வருஷ கணக்குல மாச கணக்குல கட்டாம இருந்து திடுப்புன்னு சேலை கட்டினா இப்படிதான் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இனிமேட்டாச்சும் அடிக்கடிக்கும் சேலை கட்ட பால் கட்டி என்ன அந்த பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு திரியுதா பையன் நாட்டம். இந்த கிளவி இருந்தாலும் நீ பேசுறதுல கொஞ்சம் ஓவர்த்தியா. இவ்வளவு பேசுதியே, நீ மட்டும் என்னவா? எப்ப பாலாரும் இந்த பழைய நூல் படவையே கட்டிட்டு தெரியுதே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இந்த நூல் படவுதியா, வீட்டுல கிடந்தாலும் இதே நூல் படவுதியா. எங்கன்னா விசேஷம் போகும்போது கொஞ்சம் வித்தியாசமா புடவை கட்டுறியா சொல்லு பாப்பா. என்ன யாரும் இந்த பழைய புடவை தானே கட்டிட்டு தெரியுதே. நீ என்ன சொல்லுதே? யாடியா இந்த புடவைக்கு என்ன கொஞ்சிட்டி? வயசான காலத்துல இந்த மாதிரி நூல் புடவை தான் கட்ட முடியும். பட்டு சேலை கட்டிக்கிட்டு திரியதுக்கு நான் என்ன 10 வயசு 15 வயசு குமரியா? 60 வயசு கிளவிட்டி. வயசுக்கு ஏத்த உடுப்பு போட முடியும். உங்களை மாதிரி வயசு இருக்கு இல்லையா இந்த மாதிரி விதவிதமா சேலை கட்ட முடியும். அதுதான் நான் சொன்னேன். உன் கண்ணுக்கு எல்லாம் தப்பா படுத்த நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? அதுக்கு நீ இந்த பழைய புடவை கட்டிட்டு இருக்க, கொஞ்சம் புதுசா கட்டலாம்ல. இந்த புடவை கட்டிட்டு வந்தா சோறு போட மாட்டேன், வெளியே போன துரத்தி வச்சிருவாங்களா என்ன? சொல்லிட்டியா? வாண்டி பேசி ஜெயிக்க முடியுமா? சரிதான் போ. சின்ன பொண்ணே சமந்தியம்மா வாங்க ஆண்டி உள்ள வாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு சமந்தியம்மா கிளம்பிட்டீங்களா? போலாம்ல? ரெடி தானே? வெளியே வண்டி நிக்குது பாத்துக்கிட்டியா? எல்லாரும் வண்டிக்குள்ளதான் கிடக்காங்க. நீங்க ரெடினா அப்படியே கிளம்பி போயிட்டே கிடக்க வேண்டியதா. நாங்க என்ன ரெடி சமந்தியம்மா, அப்படியே போக வேண்டியதா. உங்களுக்கு கொஞ்சம் தான் காத்து கிடந்தோம். ஆமாங்கட்டி நாங்க ரெடி தான். ஆமா நீலா குட்டி எங்க? வா மருமவ கார்ல தான் கிடக்கா. நீயே வந்து உன் மருமவளை பாத்துக்க. அதுக்குனே இன்னைக்கு நாள் பூரா என் மருமகளை நான் தான் வச்சுக்குவேன். யாருக்கிட்டையும் தர போறது கிடையாது. சரி கண்ணே வச்சுக்க. யார் வேணான்னு சொன்னது? ஆமா எங்க உன் மாவே? அவனை கூட்டிட்டு வர தானே. அதெல்லாம் பேரனை நான் பாத்துக்கிறேன். நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாக்க. என்ன லட்சுமி நீ வரலையா? நான் இதுக்கடி தானே லட்சுமி. நீங்க எதுக்கு போயிட்டு வாக்க. உங்க அண்ணன் விட்டு அவளுக்கு வளகா வைக்கும் போது ஒரே அப்ப வரேன். இப்ப 5ஆவது மாசம் வழியில் தானே போட போறீங்க. அதுக்கு எதுக்கு நானே அதான் என் சார்பா இந்த வீட்டு சார்பா என் மரும வராளா அவளை கூட்டிட்டு போக. என் பேர பிள்ளைய பார்த்துட்டு நான் வீட்டுல கிடக்கேன். அப்ப சரி நேரமாவது சின்ன பொண்ணு வாங்க போவோம். பேசிட்டே கிடந்தா நேரம் போயிட்டே தான் கிடக்கும். எல்லாரும் வண்டிக்குள்ள கிடக்காவோ பாத்துக்க. அப்புறம் உன் ஃப்ரெண்டு பச்சைக்கிளி என்னைய பிடிச்சி கத்துன்னு கத்துவா. போலாம் ஆண்டி. எம்மாடி கண்ணே இந்தா பூ வச்சுக்கம்மா. ஒரு விசேஷத்துக்கு போற பிள்ளை சேலை கட்டிட்டு போறேன். தலையில பூ வைக்காம போலாமே. இந்த திரும்ப நானே வச்சு விடுதே. அடடா நோட் பண்ணுங்கப்பா. உலக அதிசயம் 8வது அதிசயத்துல இது ஒண்ணு சேர்த்துறீங்க. காண கிடைக்காத அதிசயத்தை எல்லாரும் பாக்குறாவோ. சும்மா இருங்க சம்மந்தி கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்ப கூட்டிட்டு போக்க. இப்பதான் என் மருமக மகாலட்சுமி மாதிரி அழகா கிடக்கப்பா. பூ வச்சதுக்கு அப்புறம் பொண்ணுங்களுக்கு அழகோ அழகு. பாத்தியாச்சி நான் அழகு இருக்குன்னு என் மாமியார் வாயால ஒத்துக்கிட்டாவோ. இப்பயாவது புரிஞ்சுக்கிறியா நான் அழகுன்னு? ஆமா உன் அழகை கொண்டு போய் அப்படியே ஆத்துக்காவல தூக்கி போட. சத பாட்டி வந்துட்டா. சம்மந்தியம்மா இது சரிப்பட்டு வராது. மாமியாருக்கு மருமகளுக்கா மண்டை குழம்பி போச்சு நினைக்கேன். அதே இப்படி எல்லாம் பேசிட்டு கிடக்காவோ. வாங்க நம்ம போவோம் சட்டு போட்டுது. சரி வாங்க போவோம். மாமா சின்ன பண்ணு. அதே போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாமா மருமகளே. பேரனை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ பார்த்து பத்திரம் போயிட்டு வா. ஓகே. ராணியக்கா என்னக்கா இங்கே உட்காந்துட்டாருங்க? பாவம் செஞ்சு சும்மா உட்காந்து கிடக்கேன். நம்ம தெருவுக்கு எப்பவுமே மீன் கொண்டாந்து விற்பரலாம். அந்த என்ன போயிட்டாரா? நீ பாத்தியா? அவர் சத்து எதுவும் கேட்கல போலன்னு தான் நினைக்கேன். ஏன் என்னாச்சுக்கா? ஏதாச்சும் வாங்கணுமா என்ன? ஆமாட்டி இந்த கவின் பையனுக்கு ராணெலாம் ரொம்ப பிடிக்கும்ல. அவன் அடிக்கடிக்கு சொல்லிட்டே கிடப்பான். அம்மா செஞ்சு கொடுன்னு. எங்க இருந்தா செஞ்சு கொடுக்க வாங்கி செஞ்சு மாச கணக்கில் ஆகி போச்சுல. அதே சரி இன்னைக்கு புதைக்காம மீன் விலைலாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அந்த அண்ணன் கிட்ட இன்னைக்கு கொண்டாடுவாரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல. அதே சரி வாங்கலாம்னு உட்காந்துருக்கேன். அப்படியே அந்த அண்ணன் போலன்னு நினைக்கிறேன். சத்தமே இல்லையே. அவர் போகும்போது சத்தம் போட்டு தான் போவாரு. போன வாரத்தை வரையிலே சொல்லி தான் அமைச்சிருந்தேன். ஒரு ஆள் தான் கொண்டாவாங்கன்னு. அடுத்த வாரம் புதன்கிழமை கொண்டாடுறமான்னு சொன்னாரு. அதனால சரி உட்காந்துருக்கேன். ஓஹோ சரி சரிக்கா. இந்த அண்ணனே வந்துட்டாருல.
மீனுமா மீனே, இறாலு மீனே, சங்கரா மீனே, நெய் மீனே, வாங்குறியல வாங்க வாங்க. மீனுமா மீனாய். என்ன மீன் காரணே எங்க வாங்க போயிடாதீங்க. என்ன போன வாரம் துடிட்டு இருந்தலாம் இறால் இருந்தா கொண்டு வாங்கனே. இறால் இருக்கானே? இருக்குமா இருக்கு. இறால் மட்டும் இல்ல, எல்லாம் மீன் இருக்கு பாத்துக்க. நெய் மீன் இருக்கு, சங்கரா மீன் இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு. நெய் மீனா? நெய் மீன்ல அப்போ நெய் இருக்குமா? சங்கரா மீன்ல சக்கரை இருக்குமா? ஏமா சக்கரை வச்சு டீ காபி போட போறியா என்ன? ஏன் டீ காபி மட்டும் தான் சக்கரை வச்சு போடுவாங்களா? ஸ்வீட் கூட தான் நெய் வச்சு சக்கரை வச்சு செய்வாங்க. சரிதியா. ஏமா ஏமா காலங்கத்துல ரொம்ப பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு முதல்ல. ஐயோ அங்கிள் எதுக்கு இப்படி கோபப்படுதீங்க? என்னது அங்கிளா? இந்தாமா பாக்கிறதுக்கு நீ ஆண்டி மாதிரி இருந்துகிட்டு என்னைய பார்த்து அங்கிள்னு சொல்லுதே. இந்தாயா என்னைய பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கு? ஜஸ்ட் நான் ஒரு பையனுக்கு அம்மா அம்பிட்டுதேன். அதுவும் இப்பதான் பள்ளிக்கூடம் படிச்சு கிடக்கு. உன்னைய பார்த்தா உன் பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சு பேர பிள்ளைங்களே எடுத்துட்டு போல இருக்கியா? உன்னை அங்கிள் சொல்றது தப்பு. சொல்ல போனா தாத்தான்னு சொல்லிருக்கணும் போல இருக்கு. ஏமா என்னமா இது வியாபாரம் பண்ணுவீங்கன்னு பார்த்தா கூப்பிட்டு வச்சு இப்படி வம்பு இழுத்துட்டு கிடைக்கீங்க. இந்த வேணும்னா வாங்கி இல்லாட்டி வழி விடுக்க என்ன போகணும். வியாபாரம் பார்க்க வேண்டாமா? உங்களோட நின்றுக்கிட்டு பேசிட்டு கிடந்தா என் வியாபாரம் தான் போகும் பாத்துக்க. சரி போயா பொல்லாத வியாபாரம் போடலங்க வியாபாரம். அழுகி போன மீனையும் காஞ்சி போன கருவடி தூக்கிட்டு வந்துட்டு கத்திட்டு கிடைக்க. எனது யாரை பார்த்தா அழுகி போன மீன் சொல்லுதியா? இதுல கடல்லயே ஆத்துலயே பிடிச்ச பிரசான மீன் ஐஸ் பாக்ஸ்ல இருந்து அப்படியே கொண்டாந்து நேரடி வித்துட்டு கிடைக்கேன். ஐயோ அண்ணே கோபப்படாதீங்கண்ணே. அவ ஏதோ தமாசுக்கு பேசி விட்டா. கேட்டி வசந்தி கொஞ்ச நேரம் அமைதி இருட்டி. சரி கவு ஏனே இறால் எம்பிட்டுனே? கிலோ 300 ரூபாமா. ஜமாடியோ 300 ரூபாவா? அது மூஞ்சியும் தோலையும் உரிச்சு போட்டா கால்களை கூட தேராதே. அதுக்கு 300 ரூபாய். அதுக்கு என்ன பண்ண முடியுமா? 500 ரூபாய் அங்கங்க விற்கிறாவோ. நான் ஏன் 300 ரூபாய் விற்கிறேன். இத்தனைக்கு இங்கிட்டும் அங்கிட்டுமா இந்த வயசான காலத்துல சைக்கிள் ஓட்டி அலைஞ்சிட்டு தெரியுதேன். 300 ரூபாய் தேமா வேணும்னா 250 ரூபான்னு கொடுக்குதேன். 200 ரூபாய்னு கொடுங்க. வேணா 100 ரூபாய்க்கு கொடுக்கட்டுமா? 100 ரூபாய் அதிகமா இருக்கு. 50 ரூபாய்க்கு கொடுங்க. 50 ரூபாவா? விட்டு 5 ரூபாய்க்கு கேட்கும் போல இருக்கு இந்த பொம்பளை. இங்க பாருமா 300 ரூபாய் கிலோ. நீ கேட்டியானே உனக்கு வசம் தான் ஆள் கொண்டாந்துருக்கும் பாத்திக்கியா? வேணும்னா 250 ரூபாய்க்கு தரேன். உனக்கு எம்பிட்டு வேணும்னு சொல்லு. அதுக்கு மேல ஒரு நயா பைசா கூட நான் குறைக்க மாட்டேன். கறியே 200 ரூபாய் தான் விக்குது. நீனே 250 ரூபாய்னு சொல்லுதே. ஏமா யார் நீ வம்பு வித்துட்டு கிடக்க? ஆட்டுக்கறி 1000 ரூபாய் விற்குது, கோழிக்கறி 200 ரூபாய் விற்குது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? அது வேற இது வேற இல்ல. ஆசைப்பட்டவங்க ஆட்டுக்கறியும் முடியாதவங்க கோழிக்கறி வாங்கி சாப்பிடுறது இல்ல. அந்த மாதிரி தான் இதுவா 250 ரூபாய் அம்பிட்டுதியா. ஏமா உனக்கு வேணுமா வேண்டாமா சொல்லுமா? நேரமா ஆகுதுலா? சரி சரி கோச்சுக்காதீங்கண்ணே. 1 கிலோ ஒரு ஆளை போடுங்க. ஜக்கு என்னக்காவு நீ பாட்டுக்கு 200 ரூபாய் சரின்னு சொல்லிவிட்ட. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி 200 ரூபாய் வாங்கிக்கலாம்ல. உருட்டி இறால்ல விலை அதிகம்யா. இவரே பாவம் வீதியில கொண்டாந்து விற்கிறாரு. இறால் நல்ல பெரிய சைஸ்ல நல்லத்தையும் கிடக்கு. 200 ரூபான்றது பரவாயில்ல போலத்தியா. வெளியே அங்கே மார்க்கெட்லாம் கேட்டதுக்கு 350 ரூபாய் சொல்லிட்டாங்க பார்த்துக்க. இவர் யாவது 250 ரூபான்னு சொல்லிட்டாரு. அது எவ்வளோ மேல் தான் விட்டு ஒரு அளவுக்கு குறைக்க முடியும். பாவா அவங்கள என்ன பண்ணுவாங்க? சரிக்கா இப்படி இருந்தா நீ நல்லா போய்ச்சிருப்பா. பொழைக்க தெரியாத ஆளா இருக்கேக்கா. சரி விருட்டி உனக்கு ஏதாவது வேணா வாங்கிக்க. நான் என்னத்தை வாங்க? சரி உனக்கோசரம் மீன் விலை எம்பிட்டுன்னு கேட்குறேன். விலை கம்மியாக தான் வாங்கிக்கிறேன். இல்லாட்டி வேணாம். தான் அங்கிள் என்னம்மா? இந்தா அப்ப வரையில இந்த மீன் அந்த மீன் சொல்றீங்களே, அந்த மீன்ல எம்பிட்டு விலை? நெய் மீன் 650 ரூபாய், சங்கரா மீன் 350 ரூபாய், நெத்திலி மீன் 250 ரூபாய், இந்த வஞ்சரி மீன் 500 ரூபாய். அம்மாடியோ என்ன மீன் அநியாய விலை விற்கிறியே. உனக்கு எந்த மீன்மா வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். சும்மா தான் கேட்டேன். சரியா ஊருக்குள்ள இந்த மாதிரி எத்தனை பேர் தான் சுத்திட்டு கிடக்கான்னு தெரியல. வாய் வலிக்க நம்ம வெளியே சொல்லிவிட்டு கடைசியில் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது. வேறு பேத்துக்கிட்டு என்னையா மனைவிட்டு கிடைக்க? வியாபாரம் பார்க்கறதானே உன் வேலை. வெளியே கட்ட வெளியே தானே சொல்லணும். அப்பதானே வாங்குறவங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்குவாங்க. என்னமோ மனைவிட்டு கிடைக்க. ஏமா தாயை நான் உன்னை எதுவும் சொல்லணுமா? என் சோக கதையை நான் சொல்லிக்கிறேன் அம்பிட்டியா. ஏமா அந்த கூடைய கொண்டா. இந்த இறால் 1 கிலோ. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போடுனே. ஏமா அதெல்லாம் 4 பீஸ் எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன் பார்த்துக்கியா. சூப்பரான இறால், ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான இறால். இது கிலோவே 350 ரூபாய். நான் வந்து 250 ரூபான்னு வித்துட்டு கிடைக்குமா? ஆமா என்ன சூப்பரான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இறால். வானல்ல போட்டு வருத்தோம்னா சுருண்டில போகுது. ஏமா இறால் சுருண்டாம பின்ன நீண்டிட்டா கிடக்கும். இதெல்லாம் ரொம்ப ஓவர பத்திக்க. காலகட்டத்தில் வம்பு கத்துக்கு வேற ஆளே கிடைக்கல போல. வெளியே விடுமா முதல்ல. சரிதா போயா. இந்த 4 மீன் எடுத்துட்டு இந்த பக்கம் வராமல போயிடுவேன். அப்ப தெரியும் இந்த வசந்தி யாருன்னு உனக்கு. ஏட்டி இப்படி கோபப்பட்டு கிடக்க? 4 இடத்துக்கு வியாபாரம் போற மனுஷன் போய் வம்பு இது கிடக்க. இங்க கிட்ட நம்ம பேசிவிட்டு அந்த எரிச்சல் பூரா அடுத்தவங்க கிட்ட தான் போய் காட்டுவாரு. அட உடுக்கா இதெல்லாம் ஒரு விஷயமா? வா நான் வீட்டுல சும்மா தான் கிடக்கேன். நானே உனக்கு இறாலை சுத்தம் பண்ணி தாரேன். கொண்டா. சரி வா போவோம். மாடி ஆஸ்பத்திரிக்குலாம் ஒழுங்கா தானே போயிட்டு வர? ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாவா? வயிற்றுல தண்ணி எல்லாம் கரெக்டான லெவலில் இருக்காமா? அதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்காமா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி கண்ணு இனிமட்டு நாளாக வேலை செய்யாமல் உட்காந்துருப்பேன். இனி மட்டும் அப்படி இருக்கக்கூடாது பார்த்துக்க. இன்னும் 1 மாதம் தானே கிடக்கு. நல்லா குளிச்சு நிமிந்து வேலை செய்யணும். அப்போ தான் சொக பிரச்சனை ஆகும். சரியா?
எங்கம்மா நான் வேலை செய்யறேன்னு சொன்னா கூட இந்த மீனாக்கா விடவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பாக்குறாங்க. ஏதோ சாயங்கால நேரத்துல 1 மணி நேரம் அப்படி பார்க்ல போய் கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன் அம்பட்டியா. மத்தபடி என்ன ஒரு வேலையை அவங்க செய்ய விடுறது இல்லம்மா. இந்த மீனா பொண்ணு வந்ததுல இருந்து நீ ரொம்ப கெட்டு போயிட்டு பாத்துக்க. ஐயோ என்ன நம்மள பத்தி பேசுறாங்க? நான் எந்த தப்பு பண்ணலையே. என்ன இவங்க இவ்வளவு கோவமா பேசுறாங்க? தெரியாம உள்ள வந்துட்டுமோ? திரும்ப அப்படியே ஓடிடுவோமா? எல்லாம் அந்த மீனா பொண்ணால வந்தது. அது மாத்திரம் ஒழுங்கா இருந்தா நீ இப்படி ஆயிருக்க மாட்டேன். நீ இப்படி இருக்கிறது காரணமே அவத்தியா. ஐயோ திரும்ப போயிடுவோம். நான் வந்துட்டா பாரு. வாமா வா. ஏன் அங்கே நிக்கிற? உள்ள வா. ஐயோ பார்த்துட்டாங்களே இப்போ என்ன பண்றது? அது வந்து மேடம் நான் எதுவும் பண்ணல. அது என்னது மேடமா? நான் என்ன எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். என்னைய பார்த்து மேடம் சொல்லுதே. ஏம்மா நான் உனக்கு அம்மா மாதிரி தானே அம்மானு சொல்லு. அது விட்டுட்டு மேடம் சோரன்னு சொல்லிட்டு கிடக்க. ஏம்மா நீ வேற முகத்தை மாத்துமா. உன் முகத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க பார்த்துக்க. நீ வேற சீரியஸா வச்சுக்கிட்டு அவங்க திட்டிட்டு கிடைக்கும் நினைச்சு பயந்துட்டு கிடக்காங்க. அப்படியா? என்னைய பார்த்தா நான் சீரியஸா இருக்கிற மாதிரியா இருக்கு. என்ன மீனக்கா அப்படி பாக்குறீங்க? அம்மா உங்களை ஒன்றும் திட்டல. ஆமா திட்டலத்தியா. நான் எல்லாரும் வீட்டு வேலை பூராத்து நீ எடுத்து போட்டு செஞ்சுட்டு கிடைக்க. இவன் ஒரு வேலை செய்யாம சும்மா உட்காந்துருக்கலாமே. அது இனிமேட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வளக்காப்பு முடிஞ்சு என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனதுக்கு அப்புறம் அங்கே எல்லா வேலையும் இவத்தல நான் கட்டு போறேன். என்னது ஏம்மா எத்தனை நாள் உனக்கு ஆசை என்ன வேலையை வாங்க பார்க்கணும்னு? மொத்த வேலையை என் தலையில கட்டுன்னு சொல்லுதே. ஆமாண்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ எல்லா வேலையும் செய்யணும் பார்த்துக்க. காலையில் எழுந்துச்சு வாசை தைச்சு கோலம் போறதுலேருந்து ராத்திரம் தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். நான் உட்காந்து வேலைக்கு தான் பார்க்க போறேன். பாத்தியா மீனாக்கா எனக்கு நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு இதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறாங்களாம். எம்மாடி மீனா நீ மாத்திரம் இல்லைனா பூரா வேலை இவ தானே செஞ்சிருப்பா. நீ வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறா. அப்படியே அவ செய்யணும்னு ஆச்சாலும் நீ செய்ய விட மாட்டேங்கிறாமே. அதே உன்னை நினைச்சு நான் சொல்லிட்டு இருந்தேன். உன்னை நான் திட்டலாம் செய்யலம்மா. சரிங்கம்மா கொஞ்சம் பயந்துட்டேன். அதை தெரியுது நீ பார்க்குற பார்வையிலையே. ஏமா நான் என்னைய பார்த்து அப்படி பயந்துட்டு கிடக்குவா? என்ன சிங்கமா புளியா சொல்லி? சாச்சி அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி சொல்லுங்க மீனாக்கா ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? திடீர்னு வந்தீங்களே அதான் கேட்டேன். ஆமா ஆமா அது வந்து மீனா எங்க போன நீ? இந்த என்ன வாட்டி உன் நாத்தனா இருக்கு யாரும் இந்த புளிய போட்டு படுத்துட்டு கிடக்கு. எப்ப பார்த்தாலும் மீனா வேலையில் போற ஓனான்னு சொல்லிட்டு கிடக்கா. அவங்க எப்பவுமே அப்படிதானே கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசினாலே போதும். சுடு சுடுன்னு எங்க நாள் வந்துருவாங்க பார்த்தியா. மீனா எங்க இருக்க நீ? நான் இங்க இருக்கேன். வா குடும்பம் உட்காந்துக்கிட்டு கும்மி அடிச்சுட்டு கிடக்கீங்களா? அண்ணியார் எதுக்கு இப்படி சத்தம் போட்டு கிடக்கீங்க? ஏன் அவஸ்தை எனக்கு தானே தெரியும். உனக்கு என்ன நீ உங்க அம்மாவோட ஜாலியாக உட்காந்து பேசிட்டு தானே கிடப்ப. என்னாச்சு மேடம் எதுக்கு சத்தம் போட்டுட்டாரியே? எல்லாம் உன்னாலத்தியா? நான் என்ன பண்ணி என்ன பண்ணியா? ஒரு வேலை நீ ஒழுங்கா செய்யறது கிடையாது. இந்த வீட்டில் நீ என்னதான் பண்ற எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உன்னால ஒரு வேலையை உருப்படியா செய்ய முடியுதா சொல்லு பாப்பா. ஆமா என்னத்த புதினா சட்னி அரைச்சு வச்சிருக்குவா? அது புளிப்பா இருந்தா கூட பரவாயில்ல. அது புளிப்பா காரமா இனிப்பா ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. வாயில வச்சோடனே வாயே வெந்துல போச்சு. தாய நாக்க பாரு எப்படி செவச்சவன்னு இருக்கு. என்னது புதினா சட்னியா? நான் எப்ப அரைச்சு வச்சேன்? இந்த பாரு மீனா போய் சொல்லாத. எனக்கு போய் சொன்னா அப்புறம் கோவம் வந்துடும் பாத்துக்க. வேணாம் டென்ஷன் ஏற்றிக்கிட்டு கிடக்க. ஏதோ பசிக்குது சரி உனக்கு சிரமம் கொடுக்க வேணாமே 2 தோசை சுட்டு போட்டு சாப்பிடுவேன்னு நானும் சுட்டு போட்டு நீ அரைச்சி வச்சுக்கிற புதினா துவையில வச்சு சாப்பிடலான்னு சாப்பிட்டா வாயை வெந்து போச்சு செவச்சவன்லாம் இருக்கு. என்னத்த அப்படி சமைச்சு வச்சிருக்கனே? ரொம்ப திமிராய் போச்சு உனக்கு வர ஒரு சமையல் கூட உன்னால ஒழுங்கா செய்ய முடியாதா? இருக்கிறது செய்யறது அந்த ஒரு வேலை அது கூட உன்னால செய்ய முடியல. எனக்கு நீ சொல்லு பாப்பா. புதினா சட்னியா? என்னடா இது நாம எப்ப அரைச்சோம்? இந்த பொம்பளை வந்து இப்படி கத்திட்டு கிடக்கு. ஒருவேளை அதுவா இருக்குமோ? ஐயோ என்ன எங்க கொஞ்சம் நாக்கு காட்டுங்க. உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? என்னது உனக்கு எவ்வளவு திமிருந்தா என்னைய பத்தி அறிவு இருக்கான்னு கேப்ப. நான் மாத்திரம் அந்த காலத்துல படிச்சிருந்தா அப்பவே நான் ஐஏஎஸ் ஆயிருப்பேன். அம்புட்டு அறிவு என்கிட்ட அப்ப கொட்டி கிடந்துச்சு. என்னைய பத்தி அறிவு இருக்கான்னு கேக்குதா? பின்ன பச்சை கலர்ல அரைச்சு வச்சிருந்தா அது உடனே உங்களுக்கு புதினா சட்னி ஆயிடுமோ? மாடு சாணம் கூட தான் பச்சை கலர்ல கிடக்கு. அப்ப அதுவும் புதினா சட்னி எடுத்து சாப்பிடுவீங்களோ? அடியே யாரை பார்த்து மாட்டு சாணத்தை திங்க சொல்றோம் உன்னைய? அண்ணியாரே அவசரப்படாதீங்க இருக்க. மீனாக்கா என்னாச்சு என்ன பிரச்சனை? அது வேற ஒன்றும் சசம்மா. நீங்கள் அன்றைக்கி சொன்னீல்ல மருதன் வைக்கணும் போல ஆச்சியா இருக்குன்னு. அது என் பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்லி விட்டுருந்தேன். அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிருப்பாங்க போல. அங்கே மருதன் செடி இருக்கவே பறித்து கொண்டாந்து கொடுத்தாங்க. நானும் அரைச்சி கிச்சனில் வச்சிருந்தேன். சரி சாப்பிட்டதுக்கு அப்புறமா உங்கள் கையில் வைக்கலாமேன்னு அதுதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். மருதாணி வச்சு விடுவான்னு. ஆனால் உங்ககிட்ட கேட்க வந்த கேப்பில் இவங்க எடுத்து அதை சாப்பிட்டுருக்காங்க. என்னது மருதானியா? மருதானியா? கஷ்டப்பட்டு மருதாணி அரைச்சி வச்சிருந்தேன். அதை போய் புதினா சட்னி எடுத்து சாப்பிட்டுருக்கீங்க. உங்களால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பச்சை கலர் இருந்தா அது புதினா சட்னி மட்டும் தான் இருக்குமா என்ன? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேட்கத பாரு. சமையல் கட்டில அரைச்சி வச்சா எனக்கு எப்படி சந்தேகம் வரும்? சரிங்க எம்மாடி போய் கொஞ்சோண்டு நக்கி பார்த்தாலே தெரிஞ்சிருக்குமே புதினா சட்னிக்கும் மருதாணிக்கும் வித்தியாசம் தெரியலையா? இதுல வேற சாப்பிட்டோன்னு நாக்கு நல்லா சவந்து போச்சு. வேற கம்ப்ளைண்ட் வேற. என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசிட்டு கிடக்க? ஆளை மூஞ்சி பாரு. அண்ணியாரே தப்பு உங்க மேல இருக்கு. எதுவா இருந்தாலும் மீனாக்கா கிட்ட கேட்கணுமா இல்லையா? நீங்க பாட்டு எடுத்து போட்டு சாப்பிட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமாட்டி இவட்ட கேட்டா எல்லாரும் இவளே வேலை வாங்குறேன்னு சொல்ல வேண்டியது. கேட்காம எடுத்து சாப்பிட்டா கேட்காம சாப்பிட அறிவு இல்லையான்னு கேட்க வேண்டியது. உங்களெல்லாம் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல.
சரி இப்பதான் அவளுக்கு நான் மருதானே அரைச்சி வச்சிருந்தோம்ல அது பூரா எடுத்து சாப்பிட்டீங்களா என்ன உன் மூஞ்சி வாயில வைக்க முடியல ஒரு வாயில வச்சேன் அதுக்கு நாக்கு செவந்து போச்சுன்னு அப்படியே தட்டுல போட்டு வந்துட்டேன் சந்தோஷம் கொஞ்சம் வலி விடுறியாலா நான் கொண்டாந்து சரசமா கையில வைக்கணும் நான் இவ்வளவு சத்தம் போட்டு இருக்கேன் இவன் பாட்டுக்கு போறா பாரு என்ன அண்ணியாரே எல்லாரும் மருதானிய அவங்க வீட்டுக்காரன் நினைச்சுக்கிட்டு கையில தான் வைப்பாங்க நீங்க நாக்குல வச்சிருக்க போல இருக்கு திமிரு திமிரு உடம்புல திமிரு அவருக்கு அம்மா வச்சுக்கிட்டு என்ன அசிங்கப்படுத்துற இருட்டி உனக்கு இருக்கு தனியா சிக்காமல போயிடுவேன் அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய அண்ணியாரே பதில் சொல்லிட்டு போங்க ஹஸ்பண்ட் மேல அவ்வளவு பாசம் இருக்கு அது யாருக்கு தெரியாம நாக்குல வச்சு மறைக்கிறாங்களோ ஏட்டி நீ வந்து சும்மா இருட்டி அந்த பொண்ணு கோவத்துல போகுது பின்ன என்னம்மா இதெல்லாம் அவங்களுக்கு தேவையா எது வந்தாலும் வந்து கேட்க வேண்டியதானே சரி உருட்டி அதையே எத்தனை சொல்லி காட்டுவா விட்டு தொலையும் நல்ல வேலை சாப்பிட்டுவிட்டு கோவத்துல கொட்டாம போயிட்டாங்க கொட்டி இருந்தா அம்பிட்டு வேசால போயிருவான் சரி சரிஜமா கையை கட்டதை நம்ம தான் நிலை வச்சு விடுதே ஒரு மணி நேரம் வச்சிருந்தீங்கனாலே நல்லா செவச்சவேன்னு செவந்துரும் ஆமா நீங்களும் வச்சுக்கிட்டீங்களா நிறைய கிடக்கு எனக்கு வேணா கணுங்களா நீங்க 2 பேரும் வச்சு கொடுக்க நான் வெளியே இருக்கேன் சரி காட்டு சரசம்மா இந்த வச்சு கொடுக்க